ஜியோ டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கங்க்ராச்சுலேஷன் ஸ்பெயின். நாம் சொன்னபடியே நம்ம இதுக்கு முன்னாடி 2 காணொலி போட்டிருந்தோம். ஸ்பெயின் தான் வந்து கோப்பையை வெல்லும் அப்படின்னு. அதே மாதிரி கோப்பையை அடிச்சிருக்கு. ஏன் அர்ஜென்டினா தோல்வி அடைந்தது, மெஸ்ஸி இருந்து ஏன் சாதிக்க முடியாமல் போனது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நம்மளுக்கு உத்வேகப்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட முடிவு, ஸ்பெயின் அணி 1-0 அர்ஜென்டினாவை தோற்கடித்து வெற்றி பெற்று விட்டது. அந்த வெற்றியை கொண்டாடும் கொண்டாட்டத்தில் நாமளும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் ஜியோ டியூப் தமிழ் சார்பாக. அந்த வெற்றியை சாதாரணமாக ஸ்பெயினுக்கு கிடைக்கல. ஸ்பெயின் வந்து இதுவரை நடந்த போட்டிகள்லேயே ஒரே ஒரு கோல் மட்டும்தான் அது வாங்கியிருக்கு. மீதி எல்லாம் கோல் போட்டிருக்கு. ஒரு தோல்வி கூட அடையவே இல்லை. அது லீக்லேயும் சரி, ரவுண்ட் 32லையும் சரி, ரவுண்ட் 16லையும் சரி, குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் எதுலேயும் சரி, அது வந்து ஒரு தோல்வியும் அடையலை. அது வந்து மிகச்சிறந்த அணியாக இருந்தது. அதில் இருந்த ஒவ்வொரு வீரர்களும் வந்துட்டு அற்புதமாக விளையாண்டாங்க. அவங்க வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகவும் வயது குறைந்த வீரர்கள். அப்படி இளம் படையை வைத்து வெற்றி கொண்டு விட்டது இன்று ஸ்பெயின். இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அர்ஜென்டினா ஏன் தோத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வரும். அர்ஜென்டினா மட்டும் இன்னும் ஒன்றுக்கும் சலிச்சவங்களா? அந்த வெற்றி கோலை பாருங்கள், என்ன மாதிரி கோல். கிட்டத்தட்ட இந்த மேட்சை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா இருந்தால் 21 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க கோல் போஸ்ட்டை நோக்கி ஸ்பெயின். அதை வந்து அற்புதமாக வந்து 15 அட்டெம்ப்டை தடுத்தார். மீதியே ஆன் டார்கெட்டு, ஆஃப் டார்கெட்டில் போன அட்டெம்ப்டை தவிர ஆன் டார்கெட்டில் வந்த 15 அட்டெம்ப்டை தடுத்தார் அர்ஜென்டினா கோல் கீப்பர். அதனால் பாராட்டி ஆகணும். மனுஷன் உசுரை கொடுத்து விளாண்டான். அங்கே இப்போ போட்டியை பற்றி சுருக்கமாக சொல்லப்போனால், ஸ்பெயின் அணி வீரர்கள் 11 பேருக்கும் ஒரே ஒரு வீரர் மட்டும்தான் விளாட்னா. அது யாருன்னா அர்ஜென்டினா கோல் கீப்பர் மட்டும்தான். அவன் மட்டும் இல்லைனா இன்றைக்கி ஸ்பெயின் வந்து கிட்டத்தட்ட 16 கோல்கள் போட்டிருக்கும். அந்த அளவுக்கு அவன் வந்து தடுப்பாட்டத்தில் ஆடினா, அந்த அளவு கோலை வந்து சேவ் பண்ணான். ஆனால் ஸ்பெயின் அணி மற்ற வீரர்கள்லாம் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி விளாண்டாங்க அப்படின்னு மூல ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆட்டத்தை ஆட்டமாகவே ஆடலை. ஒரே அடிதடி சண்டையாக தான் நடந்தது. அதனால தான் வெற்றிக்கணி வந்து ஸ்பெயினை நோக்கி போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்பெயின் முரட்டத்தனமாக ஆடலை. இவங்க முரட்டத்தனத்தை ஆக்ரோஷத்தையும் முதல்லே காட்டினாங்க. பிளேயர்ஸ் தேவையில்லாமல் தள்ளி ஃபவுல் பண்ணுறது, அடிக்கிறது, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது, அதெல்லாம் பின்னாடி காணொலி போடுறேன் பாருங்கள். இடித்து தள்ளுறது, அதுக்கப்புறம் யமைன் யமாலை வந்து சுத்து போட்டு ஒரு 4 பேர் ஸ்பெயின் அணி ஆளுங்க 4 பேரை சுத்து போட்டானுங்க. அதில் யமைன் யமால் முக்கியமான ஆள். அவரை 4 அர்ஜென்டினா பிளேயர்ஸு சுத்து போட்டாங்க. அதே மாதிரி ஸ்பெயின் அணியும் வந்து மெஸ்ஸியை சுத்து போட்டது. ஆனால் மெஸ்ஸினால் சோபிக்க முடியல. என்ன காரணம்னா, அவரோட வயது மூப்பு. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவிலலாம் சொல்லியிருப்போம். அவர் வயது மூப்பு அதிகமான காரணத்தினால அவரால் வந்து ஆக்டிவாக ஸ்பீடாக ஸ்ப்ரிட்டிங் பண்ண முடியல. அதனால் வந்து அவரால் வந்து கோல் அடிக்கிறதுக்கு, அதே மாதிரி அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வீரர்களும் வந்து இப்போ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினோட பின்கள வீரர்கள் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டாங்க. அவங்கள மீறி ஒரு அர்ஜென்டினா வாழ்நாள்லேயே நான் பார்த்ததுலேயே மோசமான கேவலமான ஆட்டம் ஆடினது நேற்று தாங்க. அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணலங்க. 0 அட்டெம்ப்ட்டுங்க கோல் போஸ்ட்டுக்கு. அவங்களால போகவே முடியல. கடைசியில் வந்து 90 மினிட்ஸில் 0 அப்படின்னு டை ஆகும்போது எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் கொடுக்கும்போது கூட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் கூட எதுவும் பண்ண முடியல. அடுத்த 15 மினிட்ஸில் அந்த ஃபஸ்ட் ஸ்பெயின் வந்து 106வது நிமிஷத்தில் வந்து கோல் போட்டது. அந்த 116வது நிமிஷத்தில் கோல் போட்டது. அந்த 116வது நிமிஷம் கோல் போட்ட பிறகு தான் வந்து அர்ஜென்டினாவுக்கு வீரம் வந்த மாதிரி விளையாட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களால வந்துட்டு டைமும் இல்லை. ரெண்டாவது அவங்களால சோபிக்க முடியல. ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு பாஸும் வந்து ஸ்பெயின் அணி வீரர்கள் முரட்டத்தனமாக தடுத்தாங்க. சூப்பரான கேமுங்க. ஆனால் ஒன் சைடு கேமாக போச்சு. ஸ்பெயின் கையில் தான் பால் அதிகமாக இருந்தது. அதனால தான் வந்து அதை டேக்கிள் பண்ணி எடுக்கிறதுக்கு இவங்களால முடியாமல் தான் பிளேயர்ஸை போட்டு தாக்குனாங்க. அதோட வீடியோலாம் போடுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அப்படின்னு. அது தவிர சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வு நடந்தது. ஸ்பெயின் கப்பும் வாங்கிச்சு. 1-0 அது வந்து வின் பண்ணிச்சு. அந்த ஒரு கோலை போட்ட அந்த ஃபெரன் டோரஸ் வந்துட்டு உலகத்திலே நான் இன்றைக்கி வந்து பேசக்கூடிய ஒரு நபராக ஆகிட்டார். யமைன் யமால் நிறைய சான்சஸ் ட்ரை பண்ணார். ஆனால் அது வந்துட்டு கிடைக்கல. இதை பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். எப்படிலாம் அர்ஜென்டினா வீரர்கள் தாக்குறாங்க. இது மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு அதை வந்து செலிப்ரேஷன் கொண்டாடும் போது எப்படி தாக்குறாங்க பாருங்கள். அதை பாருங்கள், கழுத்தை பிடிச்சி. இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா? தோத்துட்டேன்னு போயிடு, முடிஞ்சு போச்சு. இதுதான் அர்ஜென்டினாவை சப்போர்ட் பண்ணுறவங்க. இது ஸ்பெயின் வீரர் பாருங்கள். அந்த யமைன் யமால் வந்து எப்படி அவர் ஆன்மீகத்தில் செயல்படுறாரு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாக்குதல்லாம் பண்ணும்போது அந்த அர்ஜென்டினா ரசிகர்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. அவங்களோட ஆக்ரோஷம் பிளேயர் இந்த லெவலில் இருந்தால் அவங்க ரசிகர்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை
செகண்டுகள் நடந்த தகவல் வருது. அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறதா இருந்தால் இன்னும் காணொலி நீண்டுக்கிட்டே போவோம். அதனால் அதெல்லாம் போடவே இல்லை. இந்த மாதிரி ஒரு இருக்கிற டைமில் பிளேயர்கிட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாட்டியும் ஒன்றும் பண்ண முடியாது. அர்ஜென்டினாவில் இந்த மாதிரி உள்ள ஆக்ரோஷமாக தள்ளினார். இவர் தான் ரெட் கார்டு வாங்கிட்டு போனார். இதுவும் ஒரு காரணம் தான். கடைசியில் 10 பேரோட தான் விளையாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இவர் பேர் என்சோ பெர்னாண்டஸ். சும்மாவே இல்லை இந்த மனுஷன். ஒவ்வொரு ஆளையும் காலை போட்டு அடிக்கிறது, இடிக்கிறது, மூஞ்சில் குத்துறது, இப்படி தான் இவனுங்க விளையாண்டுன்னு வந்தாங்க. இவனுங்க எகிப்துக்கிட்டே தோத்துட்டு வெளியே போயிருக்கணும். ஃபீஃபா வந்து மெஸ்ஸி வந்து ஃபைனல் அளவு இருந்தால் தான் டிக்கெட் விற்கும், அதிகப்படியான வருமானங்கள் கிடைக்கும், ஃபீஃபாக்கு அதிகப்படியான ஒரு ட்ரேடிங் நடக்கும், எல்லாமே பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் அர்ஜென்டினாவை தட்டி 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 வந்து ஃபைனலில் கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா எஜிப்ட்கிட்டேயே வந்து அர்ஜென்டினா தோற்று போச்சு அன்னைக்கே. அதெல்லாம் உண்மையில் கரெக்டாக ஃபீஃபா வந்து விசாரணைக்கு வந்து அதை வந்து கரெக்டாக நிரூபிக்கப்படும் பாருங்கள். ஆனால் இவர் வந்து மெஸ்ஸி வந்து அவரால் எதுவும் பண்ண முடியல. அதனால் அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கண்ணீரை மட்டும் தான் பரிசாக கொடுத்துட்டு போனார். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. எம்ஐ நம்மால் போய் அவரை வந்து ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும். இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இந்த மாதிரி இருக்கணும். மெஸ்ஸியை எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. மெஸ்ஸி கரெக்டான முறையில் தான் விளாண்டார். மெஸ்ஸியை டார்கெட்டும் ஸ்பெயின் வீரர்கள் பண்ணாங்க, இருந்தாலும் அவர் கரெக்டாக தான் விளாண்டார். அதே மாதிரி எம்ஐ நம்மால் வந்து அவன் பாலை டேக்கல் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் அவனை தள்ளி தள்ளி விட்டானுங்க ஃபுல்லாக. அதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது அது விளையாட்டில் இருக்கும், சகஜம்தான். ஆனால் பாலை டேக்கல் பண்ணுறதை விட்டுட்டு அவனை டார்கெட் பண்ணுறதுல தான், எம்ஐ நம்மால் டார்கெட் பண்ணுறது தான் முக்கியமாக இருந்தானுங்க. இப்போது எம்ஐ நம்மால் வந்து கடைசியாக வந்துட்டு பிரசிடென்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து மெடல் வாங்குறதா இருக்கட்டும், அது அப்புறம் ஃபிஃபா தலைவர் அவரை பாராட்டுறதா இருக்கட்டும், அதோட காணொலி தான் போயிட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு மேட்ச் முடிஞ்சு போனாலும் எம்ஐ நம்மால் வந்து இனி சரித்திரத்தில் இடம் பெற்ற ஒரு மாபெரும் இளம் வீரர். அவனுக்கு இன்னும் வயசு அதிகமாக இருக்குது. இப்போ தான் 19 வயசு ஆகுது, இன்னும் வயசு இருக்குது. ஸோ எம்ஐ நம்மால் வந்து இனி ஒரு அடுத்த மெஸ்ஸியாவோ அடுத்த ரொனால்டோவாவோ இல்லை ரெண்டும் சேர்ந்த கலவையாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனியும் உலகக்கோப்பையை உலகக்கோப்பை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி போனால் யமாலை தான் சொல்லுவாங்க. இந்த கப்பை பாருங்கள். ஸ்பெயின் வந்து ஏற்கனவே 2010 கப்பு வாங்கும் போது அந்த பிரின்சஸ்லாம் எவ்வளோ சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ வந்து அந்த கப்பை வாங்கினாங்க. அதே இப்போ டீனேஜில் இருக்காங்க அவங்க. 2026 அந்த கப்பை அப்படியே வாங்குறது அவங்களுக்கு அவ்வளோ உற்சாகமாக இருந்தது. அதே மாதிரி இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒன்று இருக்குது. ஃப்ரான்ஸ்னே வருது. ஸ்பெயினோட மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸ்பெயினோட மன்னர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அந்த ஃபுட்பால் பிளேயர்களுக்கு. அற்புதமான சப்போர்ட் பண்ணுறா. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கூட கையை கொடுக்காமல் அவரை கூட மதிக்காமல் போகிறாங்க ஸ்பெயின். ஆனால் வந்துட்டு அந்த மன்னர் இருக்கிறாரு அவர் ஸ்டேஜில், அவரை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு. அடுத்த நட்சத்திரமாக உருவெடுத்து வரும் லமைன் யமால், நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனால் லட்சுமி அம்மாள் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தான் அடுத்த உலக கால்பந்து நட்சத்திரம். அவர் வயசு முடியும் இதே மாதிரி ஒரு 40 கடக்கிற அளவுக்கு. இன்னொரு முறை நம்ம யூடியூப் சார்பாக வந்து ஸ்பெயினுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிப்போம். அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினீங்க. உங்களுக்கு தான் கோப்பைன்னு எழுதி வச்சிருக்கு. நாம் ஆரம்பத்திலேயே இது சம்மந்தமாக ஒரு 2 காணொலி போட்டோம். கோப்பை வந்து ஸ்பெயினுக்கு தான் கிடைக்கும்னு. அது நிதர்சனமாக நடந்திருக்கு. உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் எப்படி அந்த ஆட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவி தமிழின் வணக்கம்.